வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். உருளைக்கிழங்கு வச்சு செய்வோம்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய உருளைக்கிழங்கு, அதாவது புது உருளைக்கிழங்காக எடுத்துக்கக்கூடாது. ஒரு 10 நாள் 15 நாள் வாங்கி நம்ம வச்சுருப்போம், அந்த உருளைக்கிழங்கு பழைய உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு மேலே 2 சைடு கட் பண்ணிக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாவே நீட்டமாக தான் இருக்கும், அதனால் இதை நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில், நல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தண்ணியில் போடாமல் விட்டிங்கன்னா கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்குது. இப்போது ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஒரு கிளறிக்கணும். ஏன்னா எல்லா உருளைக்கிழங்குலையும் அந்த உப்பு தண்ணி படணும், அதுக்காக லைட்டாக அப்படி ஒரு கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு 75% வெந்திருந்தால் போதும். ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, 75% வேகணும். ஏன்னா நம்ம மறுபடியும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கனாவே அதுவே லைட்டாக கலர் மாறி இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும், 75% தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இப்போ 75% வெந்தோடனே அதை எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு காட்டன் துணியில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேக வச்சுக்கோல 75%, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு நல்லா ஃபேனில் நல்லா காய வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஐடியா என்ன பண்ணலான்னா, இன்னொரு காட்டன் துணியை நம்ம அது மேலே அப்படி ஒத்தி எடுத்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். இப்போ நல்லா காயணும். காயாமல் எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் தெறிக்கும், அதனால் நல்லா காய வச்சிடணும். ஃபேன் காற்றுல நல்லா காய வைக்கணும். இப்போ நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அந்த உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதுல, தண்ணியாக இருந்தால் அப்படி கீழே ஒட்டும். இப்போ தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் இதை பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 250 எண்ணெய் ஊற்றிருக்கோம், 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் ஒன்றும் கலராகவும் ஆகாது, ஒரு இதாகவும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை, அதை இதில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம 75% தான் குக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சு நல்லா மொறுன்னு ஆகும். நல்லா இதாகிடுச்சுன்னா, மொறுன்னு ஆச்சுனாவே ஒரு சத்தம் வரும். நம்ம அதை கிண்டும் போதே அந்த சத்தம் வரும்போது அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிக்கும். கொதிக்கிற எண்ணெயில் போடுறோம். போட்டு நல்லா பொரிய விடணும். எண்ணெயில் நல்லா அதை இது பண்ணிக்கணும், நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா வறுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேருந்து ஆயிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இதை சும்மாவே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில் தான் 75% வேக வச்சோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு மிளகுத்தூள் தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், மிளகாத்தூள் நல்லா இருக்காது. இந்த மிளகுத்தூள் போட்டு நல்லா இதை குலுக்கிக்கணும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலேயும் இந்த உப்பும் இந்த மிளகுத்தூளும் கோட் ஆகணும். அதுமாதிரி நல்லா கிளறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பவுல் அப்படி லைட்டாக தட்டினாவே அது மேலேயும் கீழேயும் எல்லாம் கோட் ஆகிடும். இது எதை தொட்டு சாப்பிட்லான்னா, டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே இப்போ போய் வெளியில் வாங்கி சாப்பிட முடியாது. இந்த டைமில் வெளியில் வாங்குறது நல்லதில்லை. பார்த்திங்கன்னா இதை வீட்லேயே நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.